கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு எந்த நாம் இது போல்தன் ஸ்டோர்ண்ணா போல்தன் ஸ்டோர் பிள்ளையா கோயில் தேரண்டா போல் வெம்பிலேருந்து காலங்காலம் 7 மணிக்கு குழம்பி சீவி சிங்காரிச்சு வெளிக்கிட்டு வந்தாச்சு ஆனால் வேட்டி கட்டையில் ஏன்னா வேட்டியை கட்டி விட முடியாது திரியல இழுபட்டு ஊரில் என்ன ஒரு சின்ன ரவுண்டு சுற்றலாம் இங்கே கடைக்கு போகணும் சாப்பிட போகணும் ஜூஸை குடிக்கணும் இப்படி நடந்து போகணும் அதால் வேட்டி கட்டையில் இப்படி கழுவி ஊற்ற தான் போகிறீங்க வேட்டி கட்டா கோயிலுக்கு போகண்டு ஊற்றுங்க பரவாயில்ல எனிவே பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஏன் தெரியுமா பிள்ளையார் கிட்டத்தட்ட என்ன மாதிரி அதால் பிள்ளையார் கோயிலுக்கு அங்கேருந்து 1 மணி நேரம் காரோடி வந்திருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க போல்தன் ஸ்டோர் பிள்ளையார் கோயில் நல்லா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் ஆக்கள் வெளியின உண்டு அதால் கொஞ்சம் வித்தியாசமாக மற்றது எங்கள் ஆக்களும் கோயில் வீடியோண்டா எல்லாம் இழுத்து 50,000 1 லட்சம் பேர் பார்க்குறீங்க வேறு வீடியோக்களை பார்க்குறீங்களா அப்போ பெருமதியாக இருக்குமென்றதுக்காண்டியே கோயில் வீடியோக்களை போடுறேன் இங்கே நடக்கிற சம்பவங்கள் என்ன மாதிரி இருக்குது அதுவும் யூகேயில் போல்தன் ஸ்டோரும் வந்து தமிழர்கள் நிறைய வாழ்கிற ஒரு சிட்டி இங்கே 2 கோயில் இருக்குது ஒன்று வந்து பிள்ளையார் கோயில் மற்ற கோயில் என்னென்ன மகாலட்சுமி கோயில் அப்போ 2 கோயில் இருக்குது அப்போ வெம்பிலி ஈலிங் அதனோட உபடைகளில் இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட அளவான தமிழ் சனம் இருக்குது வேறு என்ன உள்ளுக்கு போகலாம் என்ன ஜீன்ஸோட வந்தாலும் உள்ளுக்கு போயில வெளியால் தொடக்கக்கார மாதிரி வெளியாண்டு வெளி பக்கத்தில் நடக்கிற விஷயங்களை வீடியோவை அனுப்போம் இதுதான் பிள்ளையாருக்குரிய தேர் அங்கால எங்களுக்குரிய சாப்பாடு கடைகள் அதெல்லாம் கிடக்கு அதில் அடுத்தடுத்த கட்டம் காட்டுறோம் வேண்டாம் என்னத்தை காட்டாலும் அது காட்டணும் பேர் என்ன கதைச்சி வீடியோ எடுக்கல வாங்க அப்படி அங்கே போவாங்க வணக்கம் வணக்கம் எப்படி வரீங்க எல்லா கோயிலுக்கும் போகிறீங்களா நான் விளாங்க இல்லை ப்ளீஸ் வேலைக்கு போங்க கோயில் எல்லா கோயிலுக்கும் போவாங்க அண்ணா வணக்கம் எப்படி வரீங்க கேட்டிய நிலப்பாடு மோத்த காட்டணுன்னா வைக்க போகிறீங்க பார்க்குறீங்க இதில் இந்த தேங்காய் உடைக்கிற விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லையா இந்த தேங்காயை வார பக்தர்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தேங்காய் கொடுத்துட்டா பெருமதியாக இருக்குது மெண்டா இதில் உடைச்சி அவ்வளோ சின்ன அவனவா போகும் இது நிறைய பேர் இந்த கருத்தை எழுதியிருந்த நீங்கள் நானும் அதே மாதிரி சொல்கிறேன் இதில் மேளகாரர் இந்த சின்ன தம்பியராணிக்கிற பாருங்க இவரும் ஒரு மேளகாரன் தான் அவர்கிட்ட மேளத்தையும் காட்டுறேன் சின்னதாக அவர் தம்பி பிபி ரெடியாக இருக்கார் அவரையும் காட்டுறேன் பாருங்க இவையெல்லாம் ஊரில் இருந்து வந்திருக்கிறோம் இதில் 2 பிரபலிய யூடியூபர்ஸ் நிற்கிறாங்க பாருங்க லண்டன் தமிழ் பையன்கள் 2 பேரும் அவர்கிட்ட அடுத்த இப்போ பிரபலியம் ஆகிக்கொண்டிருக்கிறார் இவர் அவரையும் காட்டுறேன் நிறைய பேர் கோயில் வாசல்களே இங்கே அண்ணாவையும் காட்டிப்பார் அண்ணா எல்லா இடத்துலையும் நிற்பார் ஈலிங்கம்மன் கோயிலையும் காட்டியிருந்தான் பல்வாய் ஒன்றியத்தின் இடத்துலையும் காட்டியிருந்தான் பாருங்க கோயில் வாசல்லையே டிஜே ஆனந்த் வந்து பெரிய ஒரு டிஸ்பிளேயை பூட்டி வச்சுக்கொண்டு பாருங்க கோயிலுக்கு பக்கத்து விட்டால் வாடகை எடுத்துக்கிறார் கூடாது இதில் அசிஸ்டன்ட் நிற்கிறார் அவர்கிட்ட மெயின் கோலையா இது லைவ் டெலிகாஸ்ட் காட்டி நம்ம வந்து கோயிலுக்குரிய அரிச்சினை செய்கிறதுக்குரிய அரிச்சினை தட்டுகள் அரிச்சினை பழங்கள் விற்கிற இடமா ஒரு பேக்கை திறந்து பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்கட்டு பரவாயில்ல பழங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க அங்கே காட்டுங்க பார்ப்போம் என்னென்ன கொடுக்குறீங்களா அரிச்சதில்ல பாதி தேங்காய் ஒரேஞ்ச் உண்டு தொடம்பழம் உண்டு ஆப்பிள் பழம் உண்டு 2 வாழைக்காய் வெத்தில பாக்குச்சீவல் கொடுத்து அரிசி என்ன விலையை கொடுக்குறீங்க 10 பவுன்ஸா என்ன விலை அக்கா என்ன விலை அடிச்சுனா கூட 10 பவுனா 10 பவுனா கொடுக்கலாம் தேருக்கு ஏற்றுறதுக்காண்டி பிள்ளையாரை வந்து வெளியே கொண்டாடுறோம் பிள்ளையாரை கொண்டு வரணும் கோயில் வெளியே கொண்டாடணும் அப்படியே கோயில் வாசல்லையே தேர் நிற்குது கொண்டாந்து அப்படியே நல்ல மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது பாதுகாப்பு படையில காவலர்களும் நிற்கிறான் இந்த வாசலுக்கு ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்கில் பாருங்க மணிக்கடையெல்லாம் போட்டுருக்கிறோம் வணக்கம் இவர் எங்க மணிக்கடைக்காரன் தான் இதான் கூட என்ன எடுத்தாலும் 10 ரூபாயோ என்ன எடுத்தா உங்களை கொண்டு வரலாம் 10 ரூபாயோ சாரி அப்படி சொல்லுவானோ அவரை கொண்டு வரண்டா 10,000 வரணுமா என்ன என்ன ஒரு சாமா அங்கேயும் இருக்கா இதில் ஒரு சின்ன மணிக்கடை பார்க்கல போடுறீங்க நம்ம வர மணிக்கடை
இங்கால பூங்கொண்டல் விற்கிற ஒரு கடை போட்டிருக்கோம். இங்கால புத்தக கடை. எங்கட குதிரைக்காரனை நேற்று நான் சந்திச்சினான். இவர் கொஞ்சம் ஓவர் ஆடினாருன்னா ஏன் ஆடுறாருன்னு சொல்றேன் நான். இவர் கூட ஆடினாருன்னா சொல்லுவேன் நேரம் ஆடினவர். இவர் அளவா ஆடணும் உண்டாக்கி கொண்டு போடுறது குதிரைக்கு கொண்டு போடுறது விளையாட்டுக்கு போறவங்க நான் காட்டுறேன். கூட ஆட காட்டுறேன். எந்த கோயிலுக்கு போனாலும் ஐயா இந்த சால டிவிக்காரண்ட தொல்லை தாங்க முடியல. முன்னுக்கு ஒரு ஹோட்டலில் போட்டுருவாங்க. ஜாலை பாருங்க. அண்ணா வணக்கம். தமிழ் மக்கள் இந்த சால டிவியை வாங்கி யூஸ் பண்ணுங்க. பிரயோசனமான நிறைய தகவல்கள் இருக்குது, நிறைய நாடகங்கள் படங்கள் எல்லாம் இருக்குது. இதை வாங்கி போட்டுவிட்டு அப்படி அதிலேயே குந்தி இருக்கான். வேலை வட்டிக்கும் போகணும். இதிலே ஃப்ரீ டைமில் நாடகங்கள் படங்களை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். என்ன மாதிரி புதுசாக வர படம் எல்லாம் போடுவீங்களோ? ரெண்டு புது படம் வரும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் படங்கள் வரும். 2 புது படம் கண்டிப்பாக வரும். தமிழ் படம் பெறுமா இல்லை வேறு படங்களா? தமிழ் படம். எப்போ இந்த படம் பெறும்? ரஜினின்ற படம் அது 2 வீக்ஸில் வரும். ஓகே. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு வீக்கும் 2 படம் குறையாமல் வரும். புதுசாக புதனும் வெள்ளியும் 8 படம் வரும். 4 படம் வரும். 4 படம். சூப்பர். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இந்த பக்கம் பார்த்தீங்களான்னு சொன்னால் சாரி விற்கிறோம். சரியோ, அன்னையை பார்த்துருப்பீங்க டிக்டாக்கில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆள் ஒரு டிக்டாக் பிரபலியம். ஆளை பாருங்க, ஆளை ஒரு டிக்டாக் பிரபலியம். நான் வேறு சொல்லி பிரபலியப்படுத்த மாட்டேன். டிக்டாக் பிரபலியம். ஆளை பிரபலியமாக வெளிக்கெடுத்துறாள் இவா தான். அப்படி தானே? இவா தான் வெளிக்கெடுத்துறா. என்ன சாரி கடை எந்த முறை? சாரி கடை போட்டிருக்கோம். பஞ்சாபி சாரி எல்லா உடுப்பும் இருக்குது. என்ன மலிவு ஆஃபர் எதுவும் இருக்கா இல்லாட்டிக்கு? இந்தியாவில் அண்ணா வணக்கம். அப்புறம் இருக்கீங்க? ஓகே, நேராக பார்க்குறீங்க. என்ன சொல்லுது வீடியோ? என்ன சொல்லுது வீடியோ? நீங்கள் நல்லா காய்க்கிறீர்கள், நேர்மையாக காய்க்கிறீர்கள், அங்கங்கே சாப்பிட்டு உடம்பை வளர்த்துருக்கீங்க. அதையும் ரெக்கார்ட் பண்ணுறேன் தான். அப்புறம் நீங்கள் லைஃபாக என்ன பற்றி சொல்கிறீங்களா? சொல்ல தர வேணும் உங்களோட கருத்தை. நான் பார்க்குறேன். நான் எந்த வீட்டை எல்லாம் பார்க்குறேன். நாங்கள் ரூபன் எந்த மருமகன். எந்த ரூபன்? பாம்பி ரூபன். அப்போ நீங்களும் மாமா ரூபன் என்ன மாமாவா? கேளுங்க மைசூர். இங்கே ஒரு மணிக்கடை, அப்படியே ஒரு சாரி கடை இருக்கு. வணக்கம் அக்கா. எங்கே கடை வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த இதில் உள்ளதா உங்களோட கடை? இந்த ஆன்லைன் கொஞ்சம் போங்க எடுத்து காட்டுவோம் பார்க்குறோம். நீங்கள் அக்கா வந்து ஆன்லைனில் சாரி பிஸ்னஸ் செய்கிறா. இதான வாண்ட ஃபோன் நம்பர்ஸ். இஞ்சால இதில் எடுத்து காட்டுறேன். இதில் வாண்ட லீவ்லெட்ஸ் ஒட்டிக்கிறா. மேக்கப்பும் செய்கிறீங்களா? மகள் வந்து மேக்கப் செய்கிறவா, மேக்கப் ஆர்டிஸ்டாம். அப்படியே சாரிகள் விற்கணும். சாரி மட்டும் விட எல்லா ஆடும் இருக்குண்ணே. எல்லா ஆடும் இருக்குது. இஞ்சால நகைக்கடையா? நகைக்கடையா இல்லாட்டிக்கு வெள்ளி தங்கம் வெள்ளி விற்கிற கடை? வெள்ளி கொலுசு, வெள்ளி செயின், தங்கம் விற்கிறீங்களா? வெள்ளியோட சேர்த்து தங்க நகைக்கடை. முதல் ஒரு கோயில் திருவிழாவில் நகைக்கடை உள்ளது இங்கே தான். நான் இங்கே தான் பார்க்குறேன். எங்கே உங்களோட பேஸ் உங்களோட கடை? எங்கே இருக்குது? எங்கே? இல்ஃபோர்ட்டில் இல்லை. ஓகே, இதான் கடையோட பேர்? நம்ம கடை வந்து சிங்கப்பூரில் 30 இயர்ஸாக இருக்குது. சிங்கப்பூரில் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தா கூட நாகப்பூரில் சிங்கப்பூர் நாங்கள் தான். சூப்பர் சூப்பர். நீங்களா முதலாளி? சிங்கப்பூரில் இருக்காரு. சிங்கப்பூர். நீங்கள் இங்கே மேனேஜரா? இங்கே மேனேஜர். ஓகே. எல்லாருமே ஆன்லைன் பிஸ்னஸ்கார தான் கோயிலில் கடை வச்சுக்கணும். எங்கே என்ன பேரில் ஆன்லைனில் வச்சுருக்கீங்க? வஸ்தி கலெக்ஷன். எங்கே உங்களோட பேஸ்மெண்ட்? எங்கே? தமிழ்நாடு. தமிழ்நாடு. எங்கே இருந்து எடுக்கிறீங்க உங்களோட உடுப்புகள் எல்லாம்? கொடுக்குறது எல்லாமே இந்தியன் பிரைஸ்க்கு கம்பேர் பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்கோம். இந்தியன் ப்ரைஸுக்கு starting from 11 pounds onwards. 11 பவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் அப் டு 120 பட்டு சாரி வரைக்கும் போகும். ரைட். இவைகள் வந்து தீபாரம் பார்சல் சர்வீஸ். இவை இலங்கை, இந்தியா நாடுகள், வேறு நாடு வரீங்களாமா? எல்லா நாட்டுக்கும்.
நான் முதல் அறிஞனான் இலங்கை இந்தியாண்டு இப்போ உலகம் ஃபுல்லாக அனுப்பினோம். நம்பி சொல்கிறேன்னா உலகம் ஃபுல்லாகவே பார்சல் சர்வீஸ் செய்யணும். காசு அனுப்பினோம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணினோம், அதே மாதிரி பார்சல் சர்வீஸும் செய்யணும். ஆன்லைன்லேயும் இருக்க வேண்டிய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. தீபாரம் பார்சல் சர்வீஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் வரும். நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் ஆள்கிட்ட ஒரு 3 பொட்டி வாங்கினான் சாமான் அனுப்பணுமெண்டு. பொட்டியை கொண்டே கவனமாக வீட்டை வச்சுக்கிறேன். என்னென்னு நான் பேக் பண்ண இல்லையா சாமான் பேக் பண்ணி முடியாது எல்லாமே அப்போ வச்சுக்கிறேன். அவைட்டு தான் அனுப்ப போகிறேன். எங்கள் ஊருக்கு ஒரு அனுப்புகிறேன் பாப்பா. அவை அனுப்பி அந்த டைமுக்கு போய் சேர்ந்தால் அதை சம்மந்தமான வீடியோ போடுவோம். அப்படி பிள்ளையா போய் சேருவேன்னா அதையும் பிள்ளையா போட்டு விடுவோம். ஏன்னா அவை அப்படி ஒரு பிள்ளையா செய்ய மாட்டோம். போல்தான் சோர்லையும் அந்த பூசுற கடைக்காரன் ஞாபகம் இருக்கோ? பூசுற கடைக்காரன். ஆனால் போன முறை ஒரு அன்னாசி பழத்தை போய் பக்கத்து கடைக்காரன் எல்லாம் மூடி போட்டதை பார்த்து இங்கே மூடியை போட்டு வைக்கிறேன் பாருங்க. அன்னாசி பழம் இது போன முறை இந்த கூட குழந்தைங்கள சாமானது கூட குழந்தைங்க அந்த பூசுற சென்ட் வந்து வேதாம் வைக்கினா எங்கே வச்சுக்கினா கடை என்றால் சவுத்தோல் இதுக்கு முன்னால் ப்ரோட்வேல இருக்குது வேறு கடை வேலை சென்ட் அதல் விற்கிறதுல ஆக்கள் கொஞ்சம் பிரபலியமான ஆக்கள் பாருங்க. நார்மலாகவே சுற்றி காட்டுறேன். அன்னாசி பழம் இது என்ன இது? பூந்தியும் விற்கலாம். ஓகே, சென்ட்டுகள், பர்ஃப்யூம்கள், லிப்டிக்குகள் அப்படியெல்லாம் இருக்குது. வாங்குங்கோ. இந்த வாசனை திரவியம் போன முறை வரைக்குள்ள எனக்கு ஒரு 3 இது வந்து ஃப்ரீயாக தந்தவேல். அப்போ இதை கொண்டே என்னுடைய இதை கொண்டே என்னுடைய மணியாளர்கிட்ட கொடுத்தான். மணியாளரை பூசி பார்த்துட்டு சொன்னால் நல்ல வாசமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ கோமோவிசன்னா சரியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு அப்பால் கோமோவிசன்னா சரியாக தான் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்குது. இப்போயும் வந்து மணிக்கடை வச்சுக்கணும். ஈலிங் அம்மன் கோயிலையும் வச்சுருந்த வேல். அக்கா வந்து ஒரு டிக்டாக் பிரபலியம். அதனால் பெரிய அளவுக்கு விளம்பரம் தேவையில்லை. எங்கள்ட இவர் மகன் வந்து நாங்கள் கண்டுட்டு கூட்டிக் கொண்டு வந்து கூப்பிட்டவர் தான் வந்து எங்கள்ட வீடியோ பார்க்குறவராம். அதே மாதிரி இங்கே வல்வை ஒன்றிய விளையாட்டு போட்டியில் அவர் என்ன பார்த்தவராமன்னு சொன்னவர். இதில் நம்ம எங்கட விளையாட்டு மாங்காய் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கால வரத்த கச்சானாக்கா ஊர் கச்சானா இல்லை எஞ்சித்த கச்சானா? உண்மையாவோ கச்சா நல்லா இருக்குது பார்க்க. சாப்பிட்டு பார்ப்போம். பல இப்போ சாப்பிட்டா கேமராவில் வீடியோ எடுக்கிறாரு. இது வந்து முருகண்டியிலேருந்து எடுத்துக்கணுமாம். முருகண்டி கச்சா என்ன விலை? ஒன்று வந்து 3 பவுன். நம்ம ஜலமான என்ன மணிக்கடை கொஞ்சம் சாமான் பண்ணுறீங்க இந்த முறை? ஒன் த வே சாமான் வந்துன்னு இருக்குது. ஓகேக்கா, நன்றி. ஈலிங் அம்மன் கோயிலில் ஒரு மத்தியானம் 12 மணிக்கே இந்த மாங்காய் அன்னாசி பழம் முடிஞ்சுது. அதால் இங்கே இல்லை, நிறைய பேர் மாங்காய் அன்னாசி பழம் கடை தான் இருக்குது. பார்ப்போம் இந்த முறை முடியுதா இல்லாட்டிக்கு வாங்கிட்டு போகிறாங்களா முழு பேர் மண்டு. என்ன விலை கச்சான்? 2 எடுத்தா 5 ரூபா. இது உண்மையாக முருகண்டி கச்சான் இல்லை, போய் சொல்லாங்க. சத்தியமாக முருகண்டி கச்சான் இல்லை. இல்லை இது இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஊர் கச்சான் இல்லை. அதனால அந்த ஊர் கச்சான் இவ்வளோ பெருசாக இருக்காது. பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. பார்க்கறது இது டேஸ்ட் நல்லா இருக்கும். அது முருகண்டிக்கு டேஸ்ட்ன்ற கப்பால் என்ன அது கூடாத கச்சானா இருந்தாலும் எங்கள்ட மனம் டேஸ்ட் ஆக்கிடும். வீல் என்னது இங்கால வாரானே போயிட்டு வரோம். இங்கால அப்பம் சுட்டு விற்கணும். அப்பம் வடை லைஃபாக அப்பம் சுட்டு விடுறீங்களா? லைஃபாக அப்பம் சுட்டு விடுறீங்களா? எந்த கடையாக காரியங்கள்? ஹோம் பேஸா? சூப்பர். கோயிலுக்கான அன்னதானம் எல்லாம் ரெடி பண்ணினோம் பாருங்க. எல்லாமே ரெடி பண்ணி ஒரு டீம் 2 வேலை செய்யுது. கோயில் அன்னதான வேலை காட்டி சாப்பாடு எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கு. முருக்கங்காய் வியாபாரம், மங்குஸ்தான் வியாபாரம், கப்பல் வாழைப்பழம். என்ன பிலா பழமா பிலா காயாண்ணே? பழமோ நசிச்சு பார்க்கலாமா? ஓ பண்ண நசியுது காய் மாட்டு பார்க்க. என்ன விலை கருவேப்பிலை? நல்ல லாபமாக இருக்குது. இது வெம்பிலிக்குன்னா 3 காட்டி போட்டிருப்பாங்க. 1 பவுனுக்கு நல்ல 200 கிராமுக்கு மேலே இருக்கும் போட கருவேப்பிலை. எங்கண்ணா உங்களோட கடை இருக்கு? அண்ணா உங்களோட கடை எங்கே இருக்கு? கடை இல்லையா? ஆன்லைன் மட்டும்தானா? ஆன்லைன் தான்.
இந்த 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 கொண்டக்காரன் போனோம்னா கத்தி தன்னை போடையிலன்னு சொன்னா இப்போ இப்போ வருது போட்டு என்ன ஓகேயா போடத்தாலும் வேணும் புரிய நேரம் அது 2 பிரபலிய பாடகர்கள் யூகே என்ற அடையாளங்கள் தமிழ் பாடகர்ல 2 அடையாளங்கள் ஆளை பார்த்து வைங்க யாராவது சலூன்காரரை பிடிச்சி ஆளை முடிய ஓட்ட வைக்கணும் முதல்ல பாருங்க எங்கட தமிழ் பிள்ளைகள் மங்குஸ்தாம்பழத்தை கொண்டு வந்து எப்படி சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க எங்கடா தம்பி அப்பா அம்மா இவாதான் அம்மா அம்மா அப்படி மங்குஸ்தாம்பழம் வாங்கி கொடுங்க அடுத்த முறை இப்போ சாப்பிடுங்க இப்போ எப்படி இருக்கு டேஸ்டாக இருக்கா நைஸ் சூப்பராக இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க வந்த உடனே ஒரு கோயிலில் சாமியை கும்பியா கும்பிடுவோம் மண்டில்ல வந்து பாருங்க என்ன நடக்கண்டு சரி கையை கொண்டாங்க விளங்கண்ணே விளங்கண்ணே ஐயா பறக்கிறீங்க தேரடிக்கு சுவாமி வந்து உட்கார்ந்திருக்கிறது. அதை விட இனி தேர் சுற்றி வருகின்ற பொழுது கேட்டிய கிளி எல்லாம் பெறப்போகுது. இவருடைய இந்த தடத்திலே நாங்கள் இந்த பெறாதவர்கள் எல்லாம் மிக தெளிவாக கண்டுகொள்ளலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்துகின்றோம். இவருக்கும் எங்களுடைய இந்த தடத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கொண்டல் கடலை உடைக்கணும் ஃப்ரீயாக வந்து கொண்ட கடலை உடைக்கணும் இந்தியாவில் உங்களோட தானா சாரி மன்னிச்சு கொடுங்க அப்போ அகிலன் தான் கொடுக்குறாரு ஃப்ரீயாக இலவசமாக தேத்தண்ணியம் அதனால் இது உடைக்கணும் சர்பத்தம் குடிக்கணும் சர்பத் தெரியுங்களா குடிக்க நன்றி நன்றி பரவாயில்ல சர்பத் நல்லா இருக்கு நாளைக்கு ஆமாம் காலை சுற்றி கொண்டு வந்து வர இங்கே கொண்டு வந்து பிள்ளையாரை கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க தேரில் ஏற்றிட்டாங்க நல்ல நல்ல க்ரௌட் இன்னைக்கு சனத்தை பாருங்க கோயில் சுற்றி சனத்தை பாருங்க அதனை தொடர்ந்து வணக்கம் 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 எல்லா ஆலயங்களுக்கும் முன்னே இடத்துக்கு சக்தி சத்தியம் கூறிய பின்னர் ஒரு சிறிய நட நிகழ்வு இடம்பெறும். நட நிகழ்வுக்கு பின்னர் எம்பெருமான் சத்திய நகர்வார். அதன் கோயிலின் முன்பக்கம் இங்கால என்ன பால் கூடம் எடுக்கிறாங்க. வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் தற்போது நட நிகழ்வு நடைபெறும். அதனை தொடர்ந்து வணக்கம் ஆமாம் நன்றி அண்ணா இதில் பால் வணக்கம் அண்ணா பால் கூடம் எடுக்கிறாங்க பாருங்க எல்லாரும் கட்டிய அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பால் கூட அடிக்கணும் நிறைய பொம்பளை பிள்ளைகள்லாம் கூட அடிக்கணும் எல்லாம் பிள்ளைகள் நிறைய பால் கூட எடுக்கிறார்களையும் காட்டுறேன்னு பாருங்க. இந்தியாவில் கற்பூர சட்டி எடுக்கிறார்கள். அரோகரா 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 எப்படி இருக்கீங்க? யாரும் சந்தோஷமா தேர்ல ஏற்றி நம்மளுக்கு நான் சம்பாதிக்கிறேன். மணிக்கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல. இந்த மணிக்கடைக்காரனுக்கு பாருங்க இவ்வளவு வேலைக்குள்ள இந்த முட்டி அடிச்சு விளையாடுறாரு பாருங்க. இந்த மணிக்கடைக்காரன் வந்து முட்டி அடிச்சு விளையாடி கொண்டு சின்ன பிள்ளைகளை குழப்பி கொண்டு பாருங்க ஆளை எங்க போனான்னு இந்த இதை பிடிச்சி அடிக்க வேண்டியான். அதான் சின்ன வயசுல நீங்கள் என்ன இப்ப நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஃப்ரீயா கொடுக்கணும் நீங்கள். €0 மில்லியன் எடுத்தா விழுங்கலாம். அந்த பழைய களி விளையாட்டு காட்டுறாரு சின்ன பிள்ளை. ஏன் எங்களோட மணிக்கடையில் சோட்டு விற்கிறாரு. மணிக்கடையில்
மணிக்கடையில இது விற்கிறோம். அண்ணா இது சோட்டி அண்ணா இது சோட்டி இல்லையா அண்ணா சோட்டி தானே தச்சு மணிக்கடை சோட்டி விற்கிறாரா இது என்ன சாமான் இதுவும் இலங்கையிலேருந்து வந்தா இது ஃப்ரீ சைஸாக வட்டிக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தைக்க வண்டியா என்ன விலை 5 ரூபாய் விற்கிற 10 ரூபாய் விற்கிறீர்கள் அது 5 ரூபா நீங்க சீத்தை இது சீத்தை இல்லை இது வந்து ஒரிஜினல் கஞ்சி காய்ச்சல் ஒரிஜினல் கஞ்சியா கஞ்சி காய்ச்சல் 5 ரூபாய் தர மாட்டீங்க சாயம் போகாது கச்சான் போறது 5 ரூபாய் தரலாம் கச்சாங்கடைக்காரன்ட்ட காசு கொடுத்து கச்சான் வாங்கி சாப்பிட்டா அது அரியண்டம் காசு கொடுக்காம இப்படி கடைப்படுத்தி சாப்பிடணும் இப்போதான் சரசன் டாக்டர் வந்தவரை அவர்கிட்ட கேமரா கொடுத்து போட்டு கச்சான் இந்த ஜக்க பிடிச்சா ஜாமிக்குதாயா ஏ அடுத்த முறை நல்லா ஜாமிங்க ஜக்க பிடிச்சி போய் கணக்கெடுக்கல அது ஒரு 10-20 பேக் என்ன முடிஞ்சது கச்சான் சரியில்லை உண்மையா சரியில்லை உண்மையா இல்லை சொல்லுங்களா டேட் வந்து 2026 கிடந்தது அதான் நல்ல மானா ஒரு பாடி என்ன சக்கு வருது ஓகே அப்படி அங்கே போமா லண்டன்ல இந்த கோயிலில் மட்டும்தான் தூக்கு காவடி பாருது பாருங்க தூக்கு காவடி ஊற்றி காவடியில் உள்ளாலும் களி ஆடுறாரு செயின் போட்டு காவடியில் உள்ளாலும் களி ஆடு லண்டன்ல வேற எந்த கோயில்கள்லையும் தூக்கு காவடிக்கு வந்து ஒரு கவுன்சிலும் வந்து எலவ் பண்றதில்ல இந்த போல்தன்சோர் கவுன்சில் வந்து இந்த கோயிலில் தூக்கு காவடி ஆடுறதுக்கு எலவ் பண்ணியிருக்குது அந்த விஷயத்தில் இந்த கவுன்சிலுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் எங்களுடைய கலை கலாச்சாரம் பாரம்பரியம் அதாவது எங்களுடைய கடவுள் நம்பிக்கை இந்த விஷயங்களில் கவுன்சில் தலையிடையில்லை அதாவது இந்த நாட்டு அரசாங்கம் தலையிடையில் இந்த போல்தன்சோர் கவுன்சிலில் மட்டும்தான் நடக்குது மற்ற ஈலிங் அம்மன் கோயில் அதில் எல்லாம் நான் பார்க்கல தூக்கு காவடி பார்க்கல சாதாரண காவடிகள் பார்த்துக்கிறேன் இங்கே தான் தூக்கு காவடியை பார்த்துருக்கிறேன் முதலாக உண்மையாக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஹலோ பிள்ளையாருக்கு சோஸ்திரம் பிள்ளையார் உங்களை ஆசீர்வாதிப்பாராக என்னையும் ஆசீர்வதிக்கணும் உண்மையா சீனியானா சொல்ல போறீங்க அந்த அளவு சிங்கம்பே முதலாளி 5 பேரை கொண்டு போனாங்க தனியா அப்படி செத்தாலும் வெள்ளிக்கிழமை அப்படி செத்தாலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்புறம் கோழியோட போடுவாங்க ஆள் பார்த்து வீடியோ பார்த்து போட்டு கலை கொடுத்தா போதும் இதுக்கு அவங்க தண்ணியும் கூட போட்டு சீனியும் கூட சுட்டாங்க சொல்லுங்க கனடா தம்பியில வீடியோ பாக்குறாங்க கொடுக்கறத நல்லா கொடுங்க என்ன கொடுக்காங்க கொழுப்பு சும்மா பெருமானின் ஒரு வெள்ளக்கார தங்கச்சியோட பாருங்க எங்கட கலாச்சாரத்தோட எவ்வளவு அழகா இருக்கிறாருன்னு பாருங்க உண்மையா எங்கட கலாச்சாரத்தோட இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இவ்வளவு அழகா அந்த பிள்ளை இருக்குன்னு பாருங்க கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க இந்த பிள்ளை அழகான பிள்ளையா இல்லையான்னு கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க கடந்து விட்டால் ஆலயங்கள் அழகழகாக திருவிழா காணும் அந்த வகையிலே இன்று இந்த ஆலயம் திருவிழா கண்டிருக்கிறது தமிழர்களின்
பாரம்பரிய கலைகள் இங்கே அரங்கேறி இருக்கின்றன. ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் பண்பாட்டு வேளைகளாக கலாச்சாரங்களை பேணும் இடங்களாக சமுதாயம் குமுகாயை கூடும் ஓர் கூடமாக இந்த ஆலயங்கள் விளங்குகின்றன. ஈழத்திலே தமிழீழத்திலே வட தமிழீழத்தில் நல்லூரும் மடுமாதாவும் திருவிழா காணும் மாதத்திலே இந்த திருவிழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல தென் தமிழீழத்திலே கொக்கட்டிச்சோலை தாந்தோன் விசரம் ஆலய திருவிழா காணும் மாதம் ஓந்தமலையான் அம்பாறை கடந்து ஓந்தமலை வரை உள்ள மது ஆலயங்களில் ஓந்தமலை கந்தனா திருவிழா காணும் மாதத்திலே இந்த ஆலயம் திருவிழா கண்டிருப்பது இன்னும் ஒரு சிறப்பு. இதே இங்களது தமிழ் மக்களையும் ஒன்றாக பார்ப்பதில் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் பலரின் முகங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே அன்பு தம்பி முயற்சி அவர்கள் தனது பங்கினை செய்து கொண்டிருக்கின்றார். நகைச்சுவையாக பல விடயங்களை சொன்னாலும் சமூக பிரக்ஞையோடு, அதாவது சமூக அக்கறையோடு இங்கே காணொளிகள் பதிவிட்டு கொண்டிருப்பது மேலும் ஒரு சிறப்பாகும். எனது பழைய நண்பர்களை பலமுறை கண்டிருக்கின்றேன். அவர்களும் நண்பர் தம்பி இயற்சியிடம் வந்து நன்றி கூறியமை ஒரு நிகழ்வாக எனக்குள் இருக்கின்றது. மேலும் தொடர்ந்த காட்சிகளை இங்கே பார்த்து கொண்டிருக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த தம்பி வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். இன்றைக்கு திருமதி இயற்சி அவர்களோட தம்பி என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு? நான் இப்போ 3 பாட்டுகள் பாட போகிறேன். என்னென்ன பாட்டு? உச்சி பிள்ளையார், ஓம் சிவோம் பாட்டும் நான். பாட்டு நானே பாடல் நானே. அதான் சூப்பர். இவர் எனக்கு ஒரு தூரத்து முறையில் தம்பியால் நேற்று மாலை தம்பி தெரியுமா? ஞாபகம் இருக்காரு? ஞாபகம் இருக்கும். மறக்கிறது எல்லாம் 2 பாட்டு 3 பாட்டு பாட போகிறேன். நான் அன்றைக்கு ஒரு என்னுடைய மச்சால் மகளோட பிறந்த நாளுக்கு போய் மகள் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. பாடுங்கோ. வளர்ந்து பக்தி பாடலை மிகவும் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அருமை. ஓகே, மிக்க நன்றி. என்ன விஷயம்டா தம்பி பாடுற பாட்டெல்லாம் வந்து நிகழ்ச்சியை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முயற்சி உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். என்னன்னா ஆள் பாடுற பாட்டெல்லாம் பழைய காலத்து பாட்டெல்லாம் பாடும். அதுதான் ஆளில் உள்ள ஒரு மெயின். இப்போ இந்த வயது பிள்ளைகள் சின்ன சாதாரண பாட்டு தானே பாடுறது இங்கே உள்ள நார்மல் பாட்டுகளை. பட் உச்சி பிள்ளையாரெல்லாம் மற்றது பாட்டும் நானே பாடலும் நானே. உச்சி பிள்ளையார் வந்து சாந்தன் என்ற குரலில் கேட்கல அவ்வளோ அருமையாக இருக்கும். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. பாருங்க, பிள்ளையார் கோயில் தேர் வந்து போலீஸ் பாதுகாப்போடான்னு போகுது. போலீஸ் வாகனம் ஒன்றுக்கு, அதுக்கு பின்னுக்கு அரிஜினை தட்டு விற்கிற வாகனம், அதுக்கு பின்னால் சப்பர காவடியா தானே சப்பாடி என்ன சப்பர காவடியா? ஆள் வந்து சப்பானி கட்டி தான் காவடி ஆடுற. போலீஸ் பாதுகாப்போட காவடி போய் கொண்டிருக்கு. பரவாயில்ல, ஈலிங்கம்மனோட ஒப்படைக்கல மக்கள் ரொம்ப குறைவு தான். பட் நல்லா இருக்கு. வணக்கம் அண்ணா. என்ன குதிரை ஆட்டங்காடு அல்ல, குதிரை ஆட்டங்காடு என்ன ஜூஸ் கூட குடிச்சா போடாது. என்னென்ன கலக்குறீங்க அந்த மாதிரி உங்களோட யூடியூப் காவடி ஆடிக்கொண்டு வரணும். இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டே வணக்கம். நாதஸ்வர கலைஞர்களது இனம் ஊரில் இருந்து
வணக்கம். எவ்வளோ நீங்கள்? ஓகே ஐயா. ஒரு பாட்டில் போட போகிறீங்க பேட்டைக்கு? ஹெல்ப்பா இவர் எடுக்க வேணாமா? நான் ஹெல்ப்பராம் ஹெல்ப்பராமனுடைய எடுக்க சரியான ஃபேன் கிளி வச்சிருக்கு. ஈலிங் அம்மனோட ஒப்படைக்கல காவடி குறைவு. பட் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் காவடி ஆட இல்லை, வேட்டி ஓட்ட இல்லை. வேட்டி கொண்டா தான் காவடி ஆடு கையில் பிடிப்பேன். ஓகே, அப்படியே காவடி முடிய அப்படியே இடையில ஒரு கேப்பண்டை விட்டு அங்கால பால் சம்புக்கார வாரணம். பால் சம்புக்காரர் ரோட்டில் 2 சைட்டுக்கும் எங்களோட பொம்பளை பிள்ளைகள் அழகா நடந்து வரீங்க பாருங்க. லண்டன் கலாச்சாரத்தை பாருங்க, தமிழ் கலாச்சாரம் இப்படி அழகா இருக்கட்டு பாருங்க. பாதுகாப்பு கடமையில காவலர்கள் வேற வேற நாடுகள்ல இருந்து பார்க்க நீங்கள் உங்களோட சொந்தக்காரர், அதாவது யூகேல இருக்கிற சொந்தக்காரரை பார்க்க முடிய மாட்டேங்குது. பால் ஜம்பு எடுக்கிறார்கள், எடுத்துட்டு போயிங்க பால் ஜம்பு. இது ஒரு கதை. ஒரு கதையா? வீதியெல்லாம் வந்துருவீங்கள், நான் பொறுப்பில்லை. கற்பூர செடி எடுக்கிறார்கள். அங்க பேரை கூப்பிடுறாங்க இல்லையே, கிளி கிளின்னு கூப்பிடுறாங்க. உண்மையான கிளி எல்லாம் பறந்து போகுது. நல்லா இருக்கு. நீங்களும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். அதனுடைய பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறு பால் சம்படுக்கு நாம் 6 கற்பூர சட்டி எடுக்கிறோம்ட்டு ஏன்னா எல்லாரையுமே காணொலியில் உள்ளடக்கமாக காட்டுறேன். வடிவா போட்டு வருதோ இருக்கிறீங்கள். ஆள் வந்து புதுசான ஒரு தமிழ் வித்துவான், ஆளை கூப்பிடலாம். கல்யாணோட சாமத்தோட கோயிலோட கூப்பிடலாம், ஆளை பார்த்து வைப்போம். அப்போ அந்த தமிழ் வித்துவானங்களுக்கு ஓய்வு கொடுத்து போட்டு இவர் மூடி கட்டி வச்சுக்கிறார். இன்னும் சத்தம் பெறுது வைக்குது. அந்த தமிழ் வித்துவானால் வந்தெல்லாம் சுற்றி நின்று பாக்கினோம். Thank you.
சிறப்பா நடந்து கொண்டிருக்கோமே. நல்ல சோபா போகுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீ இருக்கே எனக்கு என்ன கவலை சரியோ? ஏதோ பிள்ளையார்கிட்ட வந்து பிள்ளையார்கிட்ட வந்து சிறப்பா இப்படி காவடியெல்லாம் தூக்கு காவடி பாத்தியா அப்படி இருக்கு. குத்தன்னா குத்து தானா? லெவல் சூப்பர் லெவல். ஏதோ சிறப்பிச்சு நீ இந்த சனலுக்கு ஒரு பேர் எடுக்குமாறு தாழ்மையா கேட்டுக்கொள்றேன்டா. நன்றியடா, நன்றி, வணக்கம். இவர் ஆரம்பிச்சோன்னா எங்கட கராச் குலமண்ணேன்ற அண்ணா, கராச் குலமண்ணேன்ற அண்ணா எல்லா கோயில் நிகழ்வுகளையும் வருவார். காவடி ஆடு இல்லையா? இவாவோட நான் கோவம். இவா ஈலிங்கம்மன் கோயில்ல என்ன கண்டுட்டு இவா ஒளிச்சவாவாம். இவா அந்த அம்மா சொன்னவா இவா வந்து ஒளிச்சவாவாம். அதால கண்டவா இல்லவா? என்ன கோயில் காண இல்லையா? என்ன கண்டனி இல்ல மண்டல கொண்டு வரணும். மண்டல 1 2 3 மண்டல கொண்டு. ஓகே, சௌரமா உங்களோட தங்கச்சியா? உங்களோட பேத்தின்னு சொல்லி பழகுங்க. தங்கச்சியோட சொல்லாங்க. பேத்தியோட சொல்லுங்க. எனக்கு தான் அவளோட தங்கச்சி. அதோரா
கூட தண்ணி குடிக்காம நெஞ்சு கூட தண்ணி குடிச்சா நெஞ்சுக்கு கொழுவும். ஹலோ வாமினி, உனக்கு என்ன ஜாலியாக இருக்கா அண்ணா? நாங்கள் வெயிலுக்கு வரோம், உங்களுக்கு வண்டியில் வச்சு விட்டு படுத்து உங்களை. ஆச்சுக்கு பூச்சுக்கு ஆச்சுக்கு பூச்சுக்கு. எத்தனையோ பேர் கேட்டாங்க இயக்க பாட்டு வாசிக்க சொல்லி, ஆனால் இயக்க பாட்டு வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன தம்பி எப்படி வாசிக்க பாருங்க. இவன் யாருன்னு சொன்னால், இவன் உண்மையாக தமிழர்கள் ஆதரிங்கோ. யூகேல தாய் டிவின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும் தாய் டிவின்னு சொல்லி. இங்கே உள்ள நிகழ்வுகள் எல்லாத்தையுமே படப்பிடிப்பாக போடுவினோம். எல்லா கோயில் அல்ல பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாமே லைஃபாக எடுத்து போடுவினோம். எந்தெந்த பாக்ஸில் இருக்க முடியாது? சாலை டிவி, வி பாக்ஸ், ஐடி பாக்ஸ், ஈகிள் பாக்ஸ், சூம் டிவி, சித்திரத்தில் வரப்போகுது. கார்ட்போர்ட் பாக்ஸை தவிர மிச்சம் எல்லா பாக்ஸ்லையும் சாலை தாய் டிவி இதானது. இவையில் நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கூட இவையை நீங்கள் கூப்பிடலாம். வெப்சைட்டுக்கு தாய் டிவின்னு சொல்லி அவையை போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட நிகழ்வுகளையும் லைவாக உலக நாடுகள் எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு இவையில் உதவியாக இருப்பினோம்.
எல்லாம் முடிஞ்சு அப்படியே தேரம் வந்து பிள்ளையார் கோயில் ஈலிங்கம்மனுக்கு அப்படி வச்சோடைய அந்த ஈலிங்கம்மனை ஞாபகம் வருது. பிள்ளையார் கோயில் வாசல்ல வெற்றிகரமாக கோயில் வந்து தேர் வந்து நின்றுட்டுது. இனி பிள்ளையார் இறக்கி உள்ளிக்கு வைப்பினோம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. சுவாமி வந்த உடனே கேட்குறேன், ஏன்னு சொன்னால் அதென்ன லண்டனில் உள்ள கோயில்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் தேர் திருவிழா வருது. பக்த அடியார்கள் இதுக்கு பதிலை சொல்லுங்க. எங்களுக்கு அந்த திதியல் சந்திரன் சூரியன் எல்லாம் பார்த்து பிறந்த நாள் செவ்வாய் புதன் வியாழெல்லாம் வருது. ஊரில் உள்ள கோயில்லையும் இந்த முறை ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தால் அடுத்த முறை ஒரு புதன்கிழமை வருது. லண்டனில் மட்டும் கன கோயிலில் ஒரு 90 விதமான கோயிலில் தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் வருது. அப்புறம் இதை பற்றிய விளக்கமாச்சன்னா சொல்லுவீங்க, கோயிலை பிடிக்காது, சாமியை பிடிக்காது, ஐயரை பிடிக்காதுண்டு. இது ஒரு பொதுவான கருத்து. கீழே கொமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னத்துக்காண்டி ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இந்த தேர் திருவிழா வருது. அது இயற்கையாகவே வருதா இல்லது நிர்வாகத்தினர் செயற்கையாக கொண்டு வந்து வைக்கணுமான்றதை கொமெண்ட்ஸில் எழுதுங்க. எங்கட வீடியோவை பார்க்குற ஃபாலோவர்ஸா ஒரு புகைப்படம் எடுத்து வைக்கிறோம். தொடர்ச்சியா பாருங்க. எங்கட புதுசா ஒரு ஃபாலோவர்ஸ் நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஓகே நன்றி. இந்திரண்ணா, பக்த அடியார்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். பக்தர்களுடன் பக்தர்களாக வாழைப்பழ திருடன் திரிகின்றான். உங்கள் வாழைப்பழங்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தகவல் ஆலய பரிபாலன சபையினர். சந்தோஷமா செத்துருவணும். அதான் விஷயம். அடுத்த ஆக்களுக்கு சிவாவை மாதிரி மற்ற ஆக்களுக்கு கெடுதல் செய்யாம, சிவாண்டா காட்டணும். சிவாவை மாதிரி லண்டன் சிவாவை மாதிரி மற்ற ஆக்களுக்கு கெடுதல் செய்யாம சந்தோஷமா புண்ணியம் இவரை மாதிரி மற்ற ஆக்களுக்கு கெடுதல் செய்யாம புண்ணியத்தை மட்டும் செய்துட்டு மண்டையை போட்டுருவணும். போதும் சொல்லி லண்டன்ல நடக்கிற நீங்கள் டிஜே ராம் என்ன வெப்சைட் இருக்கா? டிஜே ராமன்ட்டு ஃபேஸ்புக் இருக்கா? டிஜே ராமன்ட்டு படிக்கலாம், ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஃபங்க்ஷனல் பார்ட்டிலன்னா படிக்க கூப்பிடுங்க. நல்ல படிகள் அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்திருவான். சீப்பாக செய்து விட வீடியோ பார்த்து கேட்குறாங்க, பாஸ்போர்ட் கேட்குறேன். முழு பணமும் கொடுத்து விட்டேன், ஒரு வருஷமாகியும் மனுஷி வந்து சேரன கடன்காரனாகிறேன், கடனும் கொடுத்து முடியல. இந்த வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையும் எங்கள் ஊரில் உள்ள வாழ்க்கை போல இங்கு வருமோ? ஏஜென்சிக்காரனிடம் நான் காதுகள் கட்டிவிட்டேன், என் மனைவியை கூப்பிடவே முழு பணமும் கொடுத்து விட்டேன். அகலமானது 4-5 பிரிவாண்டி அறிஞர் சீட்டொன்று நான் கட்டி கழிவொடுவதை எடுத்தி ஏஜென்சிக்காரனிடம் துளையாளரை கொடுத்து ஆடையும் காணவில்லை, என்ற மனுஷியும் பெறவில்லை. டெலிபோன் பண்ணுகிறேன், அது ஒன்றும் தெரியவில்லை. தினமும் வாழ்கிறேன், இந்த காதல் கொண்டு கண்டனோடு ஏஜென்சிக்காரனிடம் நான் காசுகள் கட்டிவிட்டேன், என்ற மனைவியை கூப்பிடவே முழு பணம் கொடுத்து விட்டேன். எப்ப வருவா? வருவாவே, இப்ப வரமாட்டாவே.
கடனை எண்ணித்தான் தர முடியும் போச்சு தானே ஓடி ஓடி உழைச்சுதான் கடனை கட்டுகிறேன் கடனை எண்ணி நினைச்சுதான் அர்த்தமா போச்சு தானே எந்த காலம் வேண்டிக் கொண்டு கண்ணன் ஓடிவிட்டு எங்களுடைய அன்புக்குரிய தளம் இங்கே நேரடியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இவர் எங்கள் மதிப்புக்குரியவர்கள், எங்கள் பெருமைக்குரியவர்கள். உலகமெங்கும் நடக்கின்ற நிகழ்வுகளை அடிக்கடி தங்களுடைய தளத்தின் ஊடாக மிக தெளிவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். யூடியூப்பா இருந்தாலும் சரி, சைக்கிள் டீப்பா இருந்தாலும் சரி, நல்லதை தந்தால் நாங்கள் பார்க்கிறேன். பாத்துறீங்களா? எங்க பாத்துறீங்களா? டிக்டாக்ல பாத்துறீங்களா? அவரே தான். சரி, நல்லா எடுக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நாங்க பாப்போம், ஜூஸா குடிச்சு பாப்போம். அந்த மாதிரி கணக்கு சீனி போட இல்லை, நல்லா அளவா நல்லா இருக்கு. அந்த இடத்துல குறை சொல்லக்கூடாது, நல்லா சொல்லணும். என்ன சொல்றது, வாய் வந்து அப்படி பட்டுட்டு பழக்கப்பட்டுது. ருசியை பாது தந்தவரை பற்றி சொல்ல எங்கள்கிட்ட போலோசாம் ஜூஸ் கொடுக்குறவர். ஜூஸ் கொடுக்குற அண்ணா வந்து என்ன போல சாதாரண 2ஆம் தரம் வாங்குறேன். நன்றி நன்றி நன்றி, நல்லா இருக்கு. எனக்கு கொண்டாடுறாங்க குடி இன்னும் கபடி தான் போட விடுங்கண்ணா. பக்கப்படா ஒரு 3 நாள் தான் மேலே குடிச்சா தான் திருப்தியாக இருக்கு. அண்ணா அவரு நாங்கள் செகண்ட் ரவுண்டு, முதல் ரவுண்ட் காரப்புறம் சரியில்லை. அது 3ஆவது ரவுண்ட் 2 கப்பில் வாங்குறேன். இது கேமராக்காரருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா குடிடா, நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு, அளவான இனிப்பு. எங்கய்யா குப்பை ஓடுறது? ஓகே, தண்ணி போத்தல் எல்லாமே ஃப்ரீயாக குடிக்கலாம், காசு வாங்க மாட்டோம். தண்ணி எங்கள் ஏரியாவுக்கு போகிறோம் சோறு வாங்குறதுக்கு. சோறு தருவாங்களோக்கா? என்னக்கா லைன் இருந்தால் வாங்கணும். இப்படி போனால் சோறு வாங்கலாம். அண்ணா சாய் பண்ணிங்களா? போல்தம் ஸ்டோர் பிள்ளையா கோயில் அன்னதானம் கொடுக்கினோம். பின்பக்கத்தாலேயே வந்து காட்டுற நாக்களை நல்ல வெள்ளையரிசி சோறு. இங்கே குடசோறு ஒன்று, இது சாம்பார், பருப்பு, உருளைக்கிழங்கு, 3 கறி சோறு, அப்பளம் மிளகாயோட கொடுக்கினோம். அப்படி தானே? பரவாயில்ல, நல்ல நல்ல விருந்து. 3 கறி சோறோட அப்பளம் மிளகா கொடுக்குறது உண்மையாக நல்ல சாப்பாடு தான். நானும் வாங்க தான் போகணும் பாருங்க. நான் சாப்பிடல. சரிங்களா? குறுக்காக வேற நான் கூட லைன்லேயே வரேன். லைன்லேயே வரேன். பேச மாட்டீங்களே? இந்தாங்கண்ணா கேமரா அப்படிங்கண்ணா. ஓகே, இதுதான் கோயிலில் அன்னதானம். அன்னதானம் தந்திக்கணும். நல்ல மிளகா, பொரிச்ச மிளகா தந்திக்கணும். அங்கால பொரிச்ச அதான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பருப்பு கறி அந்த மாதிரி இருக்கு. பருப்பு சாம்பார் அப்படி பார்ப்போம். வேற கோயில்லையும் போய் அண்ணாலும் சாப்பிட்டுருக்கேன். உண்மையாக திருப்தியாக சொல்கிறேன், நல்ல சுவையான சாப்பாடு. உருளைக்கிழங்கு கறி பிடிக்கல, தூள் மணக்குது. பருப்பு கறியும் சாம்பாரும் வேறு லெவல். மிளகா அப்படியே உரைப்பு வேணும் எங்களுக்கு. அதனால் கட்டப்படி சாப்பாடு அவசரப்பட்டு கையில் சாப்பிட்றேன். கவலை தண்ணி கொதியல. உருளைக்கிழங்கு கறி மட்டும் தூள் மணக்குது. சாப்பாடு நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு கறியில் மட்டும் தூள் மணக்குது. மற்றெல்லாம் நல்லா இருக்கு உண்மையா. போலதா
நல்லா நல்லா டேஸ்டாக இருக்குது. சாம்பார் வேறு லெவல். எங்களுக்கு மிளகா கூடயே பரவாயில்ல. நல்ல உழைப்பாங்க மிளகா. ஆ நல்ல உழைப்பு. ஆமாம் நல்ல சாப்பாடு. இது வன்னி மிளகா இல்லை யாழ்ப்பாணம். இது யாழ்ப்பாணத்து மிளகாயா? பன்னி மிளகா உரைக்காதாம், யாழ்ப்பாணத்து மிளகாயாமா? எல்லாரும் பண்ணி ஞான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தாக டென்ஷன் ஆகுறீங்க. மிளகாய்க்கு யாழ்ப்பாணம் தானே பிரபலியம். மிளகா வித்து கல்வெடு கட்டின யாழ்ப்பாணம் சமூகம். மிளகா வித்து கல்வெடு கட்டினாலும் இருக்கு, போயில வித்து கோமண விழா போன இருக்கா யாழ்ப்பாணத்தில். அப்படிதானே? ஓகே. மிளகா தட்டுப்பாடு வந்த காலத்தில் மிளகா செய்து ஏற்றுமதியை இறக்குமதியை தடை செய்து யாழ்ப்பாணத்தை மிளகாய் இலங்கை ஃபுல்லாக விற்பனைக்கு விட்டவா புரியுமா? அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அதான் இந்த வீடு கட்டக்கூடிய கொச்சின்ல இருந்து நந்தப்பள்ள மிளகா வந்து அதை தடை செய்திருந்தாங்க. உருளைக்கிழங்கு கறியாக தவிர மிச்சமெல்லாம் நல்லா இருக்குது. வீடியோ பார்க்குறீங்க. மெயின் கறியாக தெரியும். தூள் மணக்குது. மற்ற எல்லாமே பருப்பு வேறு லெவல். பருப்பு வேறு லெவல். அதே நீங்க பிந்தி சாப்பிடுறீங்க. கோயில சுற்றி சுற்றி வர 3 மணி வாங்க. உங்களை பார்த்த ஒரு ஆக்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. கூட சாப்பிட்றாரு அம்மங்கோ இல்லை தான் வீடியோவில் வேற இல்லையா வந்து நிற்கிறேன். ஓகே வாங்க எடுத்து வாங்க. கட்டி களின்ற ஒரு குட்டி ஃபேன் ஒரு ஆள். குட்டி ஃபேன் 2 பேரும். நீங்கள் பார்க்குறீங்களா கட்டி களி? பார்க்குறீங்களா? பெரிய பெரிய சாப்பாடு என்ன செய்யறது? இங்கே ஆட்டச்சி ஆகிக்கிறோம். என்ன செய்யறது? முறாடெல்லாம் போயிட்டு போனது இது பண்ணிடுது. அப்படியோ? சூப்பர். ரமேஷ் வீட்டுக்கு ரைட்டா. நல்ல சாப்பாடு. என்ன மங்களுக்கு இது இல்லை கரெக்ட் சாம்பல். உங்களுக்கு மட்டும் கரெக்ட் சாம்பல் எங்க? அது வேறு டிபார்ட்மெண்ட். சரியில்லையா? வணக்கம் வணக்கம். ஒருக்கா வந்து இந்த மாநில மாவோட கதைப்பீங்களா? ஓ கண்டிப்பா. நல்ல விருப்பம். சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா வாங்கோ வாங்கோ. ஒன்றும் செய்யல. அவர் டியூட்டி போயிடுறாரு. உங்களுக்கு தெரியுமா? கேட்டியா கட்டின குண்டன் வீடியோ வச்சு பார்த்தீங்களா யூடியூப்? அதே நடிக்க வராங்களாம்மா. வணக்கம். எப்படி எங்களை வீடியோ பார்க்குறீங்களா? என்ன வீடியோ விருப்பம்? அப்போ சாப்பாடு வீடியோ பார்க்குறதில்ல? கொஞ்சம் விருப்பம் இல்லை. பார்த்தா தெரியலையே. என்ன பேரு கூட? அருண். லண்டன் எங்க இருக்கிறீங்க? நீ காசுல. சூப்பர் சூப்பர். எங்க உங்களோட அக்காவை தங்கச்சி அவரே இல்லையா? அவரே இல்லை. ரொட்டி காட் அந்த அக்கா ரொட்டி காட் அது பார்க்கவே ஆசையா இருக்கும். ரொட்டி காட் தான். ரொட்டி காட்டோ அந்த அக்கா ஒத்தோட்டி போடுவா. ஓகே வாங்க 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 வாங்க. எங்கட ஃபேனா நாங்கள் எல்லாரும் உலகம் ஃபுல்லா அறிவோம். என்ன பேர் கூட? தாரிகன். நல்ல தமிழ் பேர். அப்பா பேர் நவரத்னம் சிவாஸ்கரன். நவரத்னம். அவரும் தமிழ் தானா? சூப்பர் சூப்பர். அருமை. பாருங்க சாப்பாடு கையை கொடுக்க வச்சு நீங்கள் குறைக்கிறேன் இல்லையா? மிக்க மிக்க நன்றி பிள்ளைகள். மதுரா தமிழ் படிங்கோ. தமிழ்ல நிறைய விஷயங்களை செய்யுங்க. மிதுரா மதுரா அல்ல மிதுரா
சரி ஐயா நானும் குறுக்க சொல்லிட்டேன் விடுங்கவன் நானும் ஆண்டானே எனக்கு பல திருத்தம் இருந்தானே ஆமா இதே பண்ண நான் கருணாசுக்கு வாங்கி கொடுத்தேன் கனடாவில் இருக்க வீதியோட காட்டு வாங்கி கொடுத்தேன் கருணாசுக்கு இவர என்ன மனுஷன் இந்த இதை போட்டு வந்துட்டார் அரக்கா தேங்க்யூ ஓகே முதல் ஸ்டார்ட்ல அடிச்சா அங்கேயும் அடிச்சாச்சு அங்கேயும் அடிச்சுட்டா பண்ண ஓசியம் இருந்தாங்க ஓசியம் போசிங்க சேர்ச்சு அப்போ சும்மா மூலம் கொண்டு கட்டுறோமா வந்த ஸ்டார்ட் அது 99 அதுல இருந்து வரைக்கும் போய் அடிச்சது கோயிலில் காரணம் இதுக்கு பிறகு இதை வாங்கிங்க ஊர்ல இருந்து அவர் இதை வாங்குற ஆள் வந்து பிரான்ஸ்ல இருக்காரு அவர் கொஞ்சம் காசு தர்றா அப்போ எங்களை கண்டு இதுக்கு வாங்கி தருவார் இதோட 8 மூலம் கிடக்கு வாங்கி தந்துடுறோம் உங்களுக்கு அவரும் வருவார் போய்க்க குறிப்பாக நாங்கள் போவோம் இப்போ நாங்கள் இருக்கிறேன்னா இந்த இதுக்கும் உங்களுக்கும் ஒரு இதுவும் இல்லை ஊரில் இது சம்மந்தமாக நீங்கள் அடிச்சு அப்படியும் இல்லை இங்கே இந்த பறைய பரப்பணமெண்டாக்காண்டி சரிங்க வேறு லெவல் அடுத்து கேள்வி ஞானம் அதை விட அடிக்க வந்துருக்கா எல்லாம் கேள்வி ஞானம் தான் இங்கே வந்தால் சும்மா உடனே தட்டுறாங்க ஓசிங்க என்ன இதுக்கு முதல் நாங்கள் இந்தியன் மூலம் இருக்குல்ல பங்கரா இருக்குல்ல பங்கராவில் கரம் அடிச்சு கரம் ஆடினாங்க அந்த கரக டீம் எல்லாம் கூட தானா அதுக்கு பிறகு பாரம்பரிய கலைவாடி அங்க இருந்து எனக்கு என்னண்டா பறை வந்து 2 விதமான பறை இருக்கு ஒன்று ஈழத்தமிழற்ற பறை எங்கட பறை இந்த பறை மற்றது இவங்க தமிழ்நாட்டுக்கார தப்பு இல்ல தப்பு இது வந்து சிவனுக்கு முதல் பாவிச்ச பறை இதுதான் இது அழகா இது ஒரு பறைன்னு சொல்றேன் நான் என்னத்தை பார்த்தனாண்டா எங்கட ஆக்கிற அடிக்கு தானே அதாவது ஈழத்தமிழற்ற பறை அடி இந்த மேல அடிக்கும் தமிழ்நாட்டு பறை அடியில என்னடா இந்த பறைக்கு எங்களை ஒரு ஆட்டம் இருக்கா எங்களை ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டம் உருவாது என்ன ஆளுக்கு அழகத்தோன்னா அந்த நிப்பாட்டு ஆடோன்னா பயத்துல போய் அதான் பேருந்து காவடிக்கு வந்தான் காவடிக்காண்டா அவன் மேலக்காரர் நாங்கள் புலப்புறோம்னு சொல்லி நிப்பாடிச்சிருக்கோம் அதான் நல்ல அடி மிடில் போனாங்க நல்ல அடி சத்தம் சரி சூப்பர் நான் அதோட எனக்கு இந்த நாட்டுக்கு வந்து என் வாழ்க்கையில முதலா இந்த பறை வாங்கி அடிச்சதுதான் ஆனால் சின்ன பறை அடிச்சுக்கிறேன் முதல்ல நீங்க தான் எனக்கு இந்த பறையை தந்துக்கிறீங்க அடிக்கிறதுக்கு முதல்ல இது வந்து அந்த காலத்துல ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தது விடுதலை பாடல்ல பறை இந்திய முன்னுக்கு அடிச்சு இதனை சத்தியன் செய்தது காணாது புறங்கிட்டு தான் இப்ப நீங்க செயல்படியை கொடுக்குற பெரிய விஷயம் பிரான்ஸ்ல எனக்கு ஒரு உலகம் கொடுத்ததுன்னா சிவனுக்கு உரிய முதல் பறை இதுதான் உடுக்கு மாதிரி சிவனுக்கு பறை இதுதான் இந்த பறை அடிச்சா இந்த பறைய முறையா அடிச்சா எந்த ஒரு ஆளையும் ஆட வைக்கும் அது உருவா அதெல்லாம் அடுத்த கட்டம் ஆட வைக்கும் நான் அனுபவப்பட்டிருக்கேன்டா நான் இயக்கத்துல இருந்த காலத்துல ஒரு கோயிலுக்கு போய் இயக்கத்துல கையை கட்டி ஒன்றிக்க அவன் மூலகாரம் வந்து கேட்டான் இப்போ நான் உழுப்பட்டான் நான் உழுப்பி காட்டுறான் கொண்டு நடந்தாலும் நானும் இப்படி ஆடினதான் அப்போ விளங்கிட்டு உருவன்றது ஓட்டம் இது சும்மா சும்மா அடிச்சு தான் அடிக்கிறோம் பார்க்க எப்படி தெரியுமா பெரிய பரம்பரை அடியார மாதிரி தான் இருக்கு இந்த அண்ணன் அடியை பார்க்க முடியாது பரம்பரை அடிச்சு போவேன் வருஷத்துல ஒரு காத்தான் அடிக்கிறது என்னட்டு கையில உண்மை நான் ஏன் சொல்றேன் அடிக்கிறதுக்கு 50 அடிக்க இல்லை அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி இது ஆனா வாரம் எல்லாம் நிப்பாட்டி போட்டு காய்ச்சல் வரும் நாங்க அடிக்க நிப்பாட்டே மாட்டோம் கேட்டா கொடுப்போம் அவ்வளவு பெருமையா இருக்கு வாழ்த்துக்கள் உண்மையா சொல்றேன் நான் காணொலிக்கான்னு சொல்லல வாழ்த்துக்கள் அடிங்க தொடர்ச்சியா எங்களை மாதிரியான ஆக்கள் ஜனவரி பொங்கல் செய்யறாங்க எங்க தைப்பொங்கலுக்கோ அந்த மரபுத்திங்கள் கண்டிப்பா மாட்டு வண்டு வீல் வச்சு மாடு ரியல் இல்ல மட்டையில வட்டி முன்னுக்கு வச்சு அது செய்து கொடுத்துறான் பிள்ளைய வச்சு எடுத்துட்டு போறோம் பின்னுக்கு ஒரு கூட வச்சு வாய்க்குள்ள எல்லாம் வச்சு கீழே அந்த லாம்பு அந்த என்ன சொல்றது அடிக்கலாம் நல்லது மூலமாடி கலைஞர்கள் என்ன அந்த குதிரை ஆட்டக்காரன் ஆட்டம் கொஞ்சம் கூட சரியோ ஆளுடைய ஆட்டம் கூட வளமே அளவா
அந்த கலந்தது பிசையுது ஆளுக்கு கலந்து கொஞ்சம் கலந்தது அது பிசையுது நீங்கள் அந்த ஆட்டம் ஆடுறீங்க நான் அப்புறம் என்ன கோயிலுக்கு வந்து அடிக்க மாட்டோம். ஆளர் என்ற சொந்தக்காரன் தான் சொந்த தெரியா அவங்களுக்கு ராத்திரி 2 பேரும் மீட் பண்ணாங்க இன்னும் இல்ல இல்ல எங்கட மாமாண்ட மகள் இவன் அண்ணாண்ட மகன் கல்யாணம் அடிக்கலாம் ராத்திரி பள்ளிக்கூடம் 25 வருஷம் வந்து ஒரே இடத்துல வேலை செய்யுது. ஓ கேட்டு நானும் வந்துட்டேன் பேருந்து இடையில பார்த்தா கரவுல சரண் நிற்குது. இதுனா கரவுலேயும் பேராங்க. அதனால உங்களோட நீ கரவுக்கு தான் போடுவீங்களோ கரவணை செய்யறாட்டே அவன் ஊரா சொல்லிச்சு ஆக்சிடென்ட் கரவுக்கு தான் போகுது. நாங்க கிளம்ப போறோம் அந்த பாக்கறதுல கார் விட்டாங்க 5 மணிக்குள்ள இருக்க சொல்லுங்க கார் வணக்கம் நான் சும்மா ஒரு அரிசி புரோட்டீன் மாதிரிகள் செய்யறேன்னா எங்கேண்ணே கடை இங்க பாருங்க புறாக்கன்மா கோயிலில் உணர்ந்து விற்கலாம் எங்கட தமிழாக்கள் SSL பிராண்ட் கஷங்கரி எங்க என்ன இருக்கு SXல பிக் பேர்ட்ல இருக்கா இந்த கடையின் பேர் SSL தமிழ்ல எழுதி வைக்கலாம் குலக்கரன் எழுதி வைக்கலாம் தமிழ் பேர் வைக்கல என்ற கப்பல தமிழ்ல எழுதி வைக்கலாம் அதனால அண்ணையை மன்னிச்சு விடுவோம் இந்தியால ராகிமான் ராகிமான் அவங்க குலக்கரன் தான் உண்மையான தமிழ் நீங்க ராகிமான் சொல்லுவீங்க வறுத்த சிகப்பு அரிசி மாவும் இருக்குது எங்க ஊர்ல நடக்கிறீங்க இந்தியா இதுல என்ன இதுக்காக இது ஒரு charity பாட்டம் முறைங்க இது என்ன சாமான் இது நீங்க விக்கிறீங்க சும்மா வாங்கி இது வந்து இந்த இதைத்தான் நீங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் அப்ப every child deserve the life இது வந்து ஒரு காவியன் ஃபவுண்டேஷன் ஏதாவது உங்களோட தமிழ் உங்களோட ஃபவுண்டேஷனா இல்ல நீங்க செய்றீங்க நான் சும்மா ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு ஹெல்ப் பண்ணி பண்றோம் எந்த பள்ளிக்கூடம் மல்லாம கனிஷ்ட வித்யாலயம் மல்லாகம் மல்லாவி இல்ல மல்லாகம் மல்லாகம் கனிஷ்ட வித்யாலயத்துக்கு இந்த இவற்றை சிரட்டி அளவார காசால ஹெல்ப் பண்றார் நல்லது வாழ்த்துக்கள் கல்வி செலவு தான் அடுத்து மெயினாக வந்து இந்த ஒவ்வொரு குழந்தை அதாவது ஹெல்த்தியா ஒரு பிள்ளையை வளரவானதுக்காக உறுதியாகிறீங்க இது உங்களோட கடை சாமான் தான் உங்களுக்கு கொடுவீங்களா இதுல ஹோல்சேல் இதுல இருந்து எல்லாம் செய்யறோம் நாங்க இந்த ஃபேனுகள் எல்லாம் சைனால இருந்து அடுத்து சரிங்களா காதல் பிடிக்கிறதுக்கு இந்த லபுபு கோகோகோலா இதெல்லாம் சைனா நடக்குதுங்க ஆமா அடுத்து அந்த இதை காட்டு அந்த எங்க இந்த ஒக்கோவோ மற்றும் இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க எவ்வளவு காலம் செய்த ஹெல்ப்களை என்ன சொல்றேன்னா சொல்லுங்களேன் கணவருக்கு தெரியும் தெரியாது என்ன தமிழா இல்ல இந்த இது மெயினா வந்து இந்த இது தமிழ் ஆக்களுக்கு கடைகளுக்கு இம்பார்ட்டன் என்னன்னு சொன்னா இது இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் இப்போ ஒரு ஆக்கள் வந்து இந்த கடைக்கு வரையின வயதை செக் பண்றதா ஐடி இல்லாட்டி இது ஆட்டோமேட்டிக்காகி இது செக் பண்ணி சொல்லும் எத்தனை வயதுண்டோ இந்த சிஸ்டம் வந்து என்னன்னு சொன்னா இதுக்கு முன்னால நின்றா இதுல கிரீன் லைட் எரிஞ்சதுண்டா வந்து இந்த இதுல கிரீன் லைட் வந்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது லீகல் இது வந்து HMRC அப்ரூவ்ட் அதுதான் இது லீகல் வந்து இப்போ ஓப் லைசன்ஸ் வச்சிருக்க அந்தளவு இருக்கு மை செக்கர்ன்னு சொல்லி இது உங்கள்ட்ட இருக்கு இது வந்து 599 இது வந்து அதே வெர்ஷன் சின்னன் ஆனா இதுல இருந்து ஓன் டிஸ்ப்ளே அட்வர்ட் எல்லாம் போடலாம் என்ன விலை இது வந்து 599 பிளஸ் VAT 599 400 அப்படி சொல்லுங்க நீங்கள் 599 பிளஸ் VAT உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா இல்லைங்க 389 பிளஸ் VAT இது வந்து சின்ன 289 எங்க உங்களோட ஃபோன் நம்பர் எடுக்கு இந்த இதுல பின்பக்கம் இங்க ஓகே இங்க வாங்க கேமராக்கார கொண்டு கிட்ட காட்டுங்க இதை காட்டுங்க இதில் அந்த ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில் இருக்குது ஃபோன் நம்பர்ஸை காட்டுங்க அப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது நாங்கள் பார்கோட் டைமில் காட்டுறேன் நீங்கள் வேணுமெண்டா அப்படியே பார்கோட்டை வந்து அவர்கிட்ட டீட்டெயில் எடுக்கலாம் ஓகே நன்றி இந்த SSLன்ற பிராண்டில் கணக்க விஷயங்கள் அந்த ஃபோன் நம்பர் அடிச்சுக்காதீங்க ஃபோன் நம்பர்ஸை வடிவாக காட்டுங்க இல்லாட்டி அப்புறம் எனக்கு ஃபோனை போட்டு ஆக்கி தருவாங்க என்னென்ன செய்கிறாருன்னு சொன்னால்
வீட்டுக்கு மேலே சோலார் போட்டுறது வெறும் காணிகள் எதுவும் வாங்க வச்சிங்கன்னா சோழல் அப்படின்னு ஆ மற்றது கூட வந்து அவள் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கிறார்கள் அక్కడ கடைகளுக்கு எனர்ஜி பில்லை சேவ் பண்ணணும்ன்றதுனா 18 பேனலில் இருந்து மேக்ஸிமம் எத்தனை பேனல் போடலாமோ நாங்கள் ஃப்ரீ சேவியர் அங்கெல்லாம் போய் பார்த்து கோட்டேஷன் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம் அதாவது அந்த ஃபைனான்ஸ் அப்ளை பண்ணணும்னா அதையும் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அந்த ஃபுல் சிஸ்டமாக போட்டு கொடுக்குறோம் சோலார் பேனல் பிஸ்னஸ்களுக்கு தான் கூட இதண்டும் பட் நேஷனல் கிரீடுன்னு சொல்லி அதில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு திரும்ப அவைக்கு மந்த்லி ஒரு பெர்சன்டேஜ் அவங்க எனர்ஜி அவைக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதுக்கு மணி கொடுப்பாங்க அதை மேற்கொண்டு அது விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட அடித்தா இதெல்லாம் இல்லை இது வந்து உண்மையிலேயே ஒரு மெயினாக வந்து இந்த பிஸ்னஸ் வச்சுருக்கிறாங்களுக்காக தான் நான் கூட 20 இயர்ஸாக பிஸ்னஸில் அனுபவத்தில் மட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவேன் மேல் மிச்சமாக வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன் மற்ற இந்த ஓகோவோ சிஸ்டம் ஹெட் சிஸ்டம் எல்லாம் காட்டுங்க அது வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன் சட்ட ரீதியானதோடு கேட்டவர் லீகலாக சட்ட ரீதியாக வந்து அப்ரூவட் இதுகள் நான் ஃபுல் இதில் இருந்து 2-3 கம்பெனி ஆல்ரெடி செய்யுது ஆனால் நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ஏஜெண்டாக வந்திருக்கிறோம் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு சிகரெட்ஸ் அது விற்கிறதுண்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த அதை பூட்டி விட்டால் ஒரு யங் ஏஜ் ஸ்கூல் போய் வந்து கேட்குறாருன்னா அவரோட ஐடி வந்து இப்போ என்ன ஃபேக் ஆகி கொண்டு வரீங்க இப்போ அதுக்கு முன்னால் அந்த சிஸ்டத்துக்கு முன்னால் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா நீங்கள் கேரண்டியாக விற்கலாம் ஈவன் அதில் ஃபுல் ரெக்கார்ட் டேட்டா எல்லாம் சிஸ்டத்தில் இருக்குது இந்த கவுன்சில் ஆக்கள் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காகி அந்த சிஸ்டத்தை காட்டலாம் அதுகள் தான்றது இதுதான்ட்டு அதான மெயினான இதுகள் இருக்குது மற்றது இது ஒரு ஹெல்ப்பிங் இது ஏன்னா 20 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கிறோடையால் வந்து எனக்கு இந்த எங்களோட கம்யூனிட்டிக்கு செய்யணும் மட்டும் தான் உங்களோட பேர் சங்கர் ஆனால் கூட கணப்பருக்கு தெரியும் நான் இந்த முதல்ல தமிழ் டிவி எல்இடி லைட்ஸுகள் செக்யூரிட்டி கேமரா கம்பெனி எல்லாம் செய்கிறோம் நான் கனகாலமாக இப்போ கொஞ்சம் காலம் ஃபீல்டில் இல்லை திரும்ப ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்து எது இல்லை அதுதான் இப்போ தான் முதல் அந்த உள்ளூரில் செய்து முதல் நீங்கள் இந்த வீட்டை கட்டி ஊரை முதல் நல்லாக்கி போடு இப்போ இந்த 10 இடத்துக்கு போகணுமென்றதான் நின்று ஏன்னா முதல் உள்ளூரில் செய்யாமல் நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் வேத்தில்லை பக்கத்தில் இருக்கிறவன் சாப்பிடான்றது மட்டாளை கொண்டு கொடுக்குறதுன்னு பார்க்க ஒரு எக்ஸ்பீரியனாக இதுன்றோம் கண்டிப்பாக இதெல்லாம் ஹெல்பிங் மைண்ட் உள்ள இதுக்கு மல்லாகம் ஒரு நல்ல வசதியான கிராமம் என தெரியும் அதே நேரம் போரால் பாதிக்கப்பட்ட வன்னி கிராமங்கள் மட்டக்களப்பு அம்பாவையில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம் நான் மட்டும் இங்கே இந்த ஃபெஸ்டிவல் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன் நான் இது 500 பவுண்டில் இருந்து அவன் அந்த இதுகள் தேவைக்கு சொன்னால் கணபேருக்கு கொடுத்துருக்குவேன் ஒரு மந்த் வந்து எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது அது கண்டிப்பாக செய்வேன் ஆக்களுக்கு வேண்டிய இதுகள் அதாவது ஜெனுவனாக இங்கே வந்தவ ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தினா இதில் வர்ற இன்கத்தில் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணினேன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக மிக்க நன்றி அண்ணா உங்களை காய்ச்சது மிக்க நன்றி அண்ணாண்ட ஃபோன் நம்பர்ஸ் திருப்பியும் காட்டுறேன் இதில் எனக்கு 2 நம்பரும் ஏதாவது தேவையாண்டா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அண்ணாட காய்ச்சி கொள்ளுங்க மிக்க நன்றி எங்கட பனை உற்பத்தி அன்னையம் போல்தான் சோர் புள்ளி கோயிலில் கடை போட்டுருக்கிறார் இவரை நான் படித்தா ப்ரொமோட் பண்ண தேவையில்லை ஏன் தெரியுமா ஆளை பாருங்க பார்த்துங்களா எல்லா கடையிலையும் ஆள் வச்சிருப்பார் இவர்கிட்ட சாமானெல்லாம் வாங்குங்க இவர்கிட்ட பொருட்கள் வாங்குறது என்ன லாபம்டா கனவேர் எங்களோட தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் கனவேருக்கு இது லாபமாகும் இவர் வித்தாரண்டா இவர் அங்கேருந்து எடுப்பார் சாமானை திருப்பி அங்கே அதை உற்பத்தி செய்கிறார்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்போ அங்கால கனவேர் அவை அரசியல் வைக்கணும் அவையை காட்ட தேவையில்லை அழகான கூடைகள் எல்லாம் இருக்குது எங்கே இவர் கடை போட்டிருந்தாலும் கண்டிப்பாக இவர்கிட்ட வாங்குவோம் சாப்பாட்டு காசு ஓகே மிக்க நன்றி என்ன நீங்கள் இப்போ கட்டியகளி பார்க்குறீங்க விருப்பம் வாங்கல கட்டியகளி என்ன எபிசோட் விருப்பம் எது விருப்பம் உங்களுக்கு கூட கோயிலா சாப்பாடா இல்லாட்டிக்கு எது விருப்பம் அட்வர்ட் எல்லாம் பார்ப்பீங்க அப்போ நீங்கள் படிக்கிறதில்ல இப்போ இதான் பார்க்குறீங்க கூடாது கொஞ்சமாக படித்து கூடமா வீடியோ பார்க்குறீங்க இனி என்ன செய்யுங்க கூடவா படித்து கொஞ்சமா வீடியோ பாருங்க ஓகே ஓகே குட் கேர்ள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா உண்மையாக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு உண்மையாக பிடிக்குமா
என்ன நிறைய வீடியோ போடுறோம். இப்போ இந்த வீடியோவையும் போடுறோன்னு பாருங்க. வா நீங்களும் பெற போகிறீங்க. ஓகே நன்றியா, நன்றி நன்றி. வேற என்ன கோயில் திருவிழாலாம் முடிஞ்சு நேரம் 4 காலம் ஆயிடுது. இனி வீட்டை போவோம். வீட்டை மனுஷிய சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி கருவேப்பிலை விற்றாங்க. கருவேப்பிலை ஒரு கட்டு முருவண்டி கச்சானும் வாங்கியிருக்கு. சரி வீட்டை போவோம். கதைச்சி வீடியோ விழுக்காமல் முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையன்.